சுவாமி? நமக்கு அந்த வரடி என்று சொல்லக்கூடிய பெயரை நீக்குவதற்காக ஒரு குழந்தை இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய அவரோ 10 குழந்தை வேண்டுமா, ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டால் நமக்கு குழந்தை என்று இருந்தால் போதும். அன்றதற்காக அன்றே பிறந்து அன்றே இருந்தாலும் சரி எனக்கு ஒரு ஆண் குழந்தை வரம் கொடுங்கள் என்று கேட்டேன். அப்படி கேட்டதற்கு அதற்கு பிரகாரமாக வயதோ அதாவது வயதோ 16 வாலிபோ 90 அப்படியாப்பட்ட அந்த 16 வயது ஆகும் பொழுது என் பாதத்தை வந்தடைவான் என்று சரி கண்ணி, பட்ட கஷ்டமெல்லாம் பாழாகி விட்டதே. இல்லை கண்ணி, பாழாகவில்லை, பொறுமையாக. அதாவது அவனுடைய விதி எப்படியோ அதன் போல் இருக்கும். அதனால் நம்ம விதி இப்படிதான். அதனால நாம இது குழந்தை மட்டும் பிறக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம் சாமி. அப்படியா? ஆமா. என்னுடைய மனமானது ஏற்கவில்லை சாமி. என்னதான் சொல்லுங்க, இதோ குழந்தை இல்லாமலே இருந்திருக்கலாமோ அப்படி என்று தோன்றுகிறது. கைக்கு எட்டிய பொருள் வாய்க்கு கிடைக்காமல் போனால் அது எவ்வளவு கஷ்டம். அப்படியா? இதோ தேவி, உனக்கு தெரியாத விஷயம் இல்லை. இதோ ஏதாவது செடியை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். அதுக்கு உண்டான எல்லா இது இருக்கும் சாமி. நான் சொன்னது கேளு சாமி. அப்படியா? ஆமா, நீ வா போகலாம். ஆண்டவன் இருக்கிறான், சிவபெருமான் இருக்கிறான். இதோ சிவபெருமான் கொடுத்த வர பிரசாதம். வரம் கொடுத்ததை போல 11 மாதம் சென்றவுடனே இந்த மருத்தாவதிக்கும் மிருகண்டையருக்கும் அழகான ஆண் குழந்தையானது பிறந்தான். அந்த ஆண் குழந்தையானது பிறந்து தக்க ஒரு 15 வருடம், அதாவது 15 வருடம் முடித்து 16 வருடம் ஆகும் காலத்திலே அவனுக்கோ என்ன பெயர் வைத்தோம்? அவன் பிறந்த உடனே அந்த மகாதேவனுடைய அருளால் பிறந்ததாலே அவனுக்கு மார்கண்டன் என்று பெயர் வைத்தோம். மகாதேவனுடைய வரத்தால் பிறந்தபடியினால் அவனுக்கு மார்கண்டேயன் என்று பெயர் வைத்து நம்முடைய மைந்தனை பார்க்க வேண்டும். அவனோ பாடசாலைக்கு செல்ல வேண்டும். அவன் அனுதினமும் பாடசாலை செல்வது அவனுடைய வழக்கம். அதனாலே இன்று அவன் பாடசாலை செல்ல ஆயத்தமாகி கொண்டிருப்பான். சரி. தாய் தந்தையாருடைய பாதத்தை பணிந்து பாடசாலை சென்று விடுவான். சரி. அதனால அவனுடைய வரவை எதிர்நோக்கி காத்திருப்போம். அப்படியா? இதோ இப்பொழுது தாயும் தந்தை வளைக்க மார்கண்டேயராக ஒருத்தவன் சபைதர்வாக வருகிறார். அவர் வந்தால் அவரால் மற்ற கதையாக சபையோர்களே, இந்த மார்கண்டை அவருடைய வேஷத்தை பார்க்கறதுக்கு, அதாவது ஒரு சிறப்பு, தூங்குறவங்களை எழுப்பிடுங்க, பார்க்கறது ரொம்ப நல்லது, ஆயுள் பலம் அதிகரிக்கும். வடிவழகாக இருப்பவரே, புள்ளிமகிழ் வாகனே கந்தையா, ஓ முருகையா, காத்திட வேண்டும் ஐயா கந்தையா, பழனி முருகையா.
பாராகனே சுப்பிரமணிய பாராகனே காத்திட வேண்டும் ஐயா கந்தையா பழனி முருகையா காத்திட வேண்டும் ஐயா கந்தையா பழனி முருகையா ஏப்பா என்ன கஷ்டம்? நான் இருக்கிறேங்க அண்ணா. ஓ கனமோடு வாழ்ந்திருப்பாய். இருந்தாலும் சபைக்கு தாழ்மையான வணக்கம். சபைக்கு வணக்கம். நாட்டுக்கு நாடு மகா நாடு அக்கரவளையம் என்ன கரட்டுக்காரி என்றால் நமது நாடகதாரிகளுக்கு ஒரு தலைச்சிருந்த தாய் நாடு. உண்மை. தாய் வீட்டுக்கு பிள்ளை போனது போல. ஆமா. அப்பேற்பட்ட தாய் நாட்டிலே வாழ்ந்து பெற்ற ஸ்ரீ கருமாரியம்மன் நண்பர்கள் குழு வழங்கும் 10ஆம் ஆண்டு கிராமிய தெருக்கூத்து கலை விழா. ஆமாங்க. இனி யார் யாரு? அன்னாராகப்பட்ட சந்திரன் அவர்களும், தர்மன் அவர்களும், பிரபுவன் அவர்களும், இளங்கோ அவர்களும், ராஜவேல் அவர்களும், சேகர் அவர்களும், கார்த்தி அவர்களும், சக்தி அவர்களும், பால் அவர்களும், வெங்கடேஷ் அவர்களும், சதீஷ்குமார் அவர்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தெய்வத்திற்காக செய்தான் தேனாக வந்து பொழியுமா? ஆமா. தெய்வத்திற்காக செய்தான் தேனாக பொழியும். அல்ல குறையாதாமா. உண்மை. அப்பேற்பட்ட அதாவது கருமாரி அம்மன் கரு வெடித்து கருநிறத்தோடு பிறந்தபடியா அந்த அம்மனுக்கு கருமாரி என்று சொல்லக்கூடிய பெயர். கருமாரியினுடைய திருவிழாவை பெருமிழாவாக கொண்டாடி அனைத்து ஊர் பொதுமக்களுடைய தலைமையினாலே இன்னும் இளைஞர்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றமாக செய்துள்ளார்கள். நாடகத்தை வைத்து நல்ல உள்ளங்களும் நாடகத்தை காண வந்த ரசிக உள்ளங்கள் அவரவர் குடும்பத்திற்கு வந்த காத்து கருப்பு பேபிசாசு பில்லி சூனியம் நலி நடக்கும் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு கெட்ட ஆவிகளாக இருந்தாலும் இந்த கருமாரியனுடைய கடைக்கன் பார்வையானது பற்றி அவரது குடும்பத்திற்கு வந்த துன்பங்கள் அனைத்துமே விலகி இன்பங்கள் மட்டுமே நிலைக்க வேண்டும் என்று அந்த அம்மனை வேண்டிக் கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். தாய் மகாலட்சுமி இன்னும் பெருமாள் என்னவர்கள் அவர் சொத்துல இருந்து நம்முடைய வேடத்தை பாராட்டி அதாவது சிவபக்தன் இந்த அகில உலகமே அந்த சிவனுக்குள் அடக்கம். அப்பேற்பட்ட சிவபக்தன் வந்துட்டார் சொல்லி தாய் மகாலட்சுமி பெருமாள் என்னவர்கள் அவர் சொத்துல நமக்காக 110 ரூபாய் அன்போடு வாரி வாரி வழங்கியுள்ளார். இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய பேர் சொல்லுங்க ஒவ்வொருத்தரா. முனிப்பனார் அவர்கள் அவர் சொத்துல நமக்காக காணிக்கையாகுமோ? சுரேசன் அவர்கள் இன்னொரு பேருமா பரத்தா. சுரேஷ் அவர்களும் பரத் அவர்களும் அவரை சொத்துல நமக்காக காணிக்கையாகுமோ? மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய பேர் சொல்லுங்க. மோகனா அவர்கள் அருமை அக்காவாகப்பட்ட இன்னும் மோகனா அவர்கள் அவரை சொத்துல இருந்து நமக்காக காணிக்கையாகுமோ? அப்புறம் பேர் பத்தினா சொல்லுங்க.
பூவாயா பூவாய் தானே தாய் மகாலட்சுமி பூவாயன் அவர்கள் அவர சொத்துல இருந்து நமக்காக அன்பளிப்பாகவும் இன்னும் தாய் மகாலட்சுமி அப்புறங்க நன்கொடை வழங்கிய ஆமா அவர் பேர் சொல்லு முருகன் முருகன் ஆறுபடி வீடு கொண்ட திருமுருகனுடைய பெயரானது பெற்ற இன்னும் முருகன் அவர்கள் அவர சொத்துல இருந்த நமக்காக 20 ரூபாயும் அன்போடு வாரி வாரி வழங்கினார்கள். இந்த பேரதை விட்டு போச்சுன்னா சொல்லுங்க. சரி, அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நமக்காக 10, 20, 50, 100 என்று சொல்லக்கூடிய அன்பளிப்பானதை வாரி வாரி வழங்கினார்கள். காசு போட்டால் கருமம் தீரும், பணம் போட்டால் பாவம் தீரும், துணி போட்டால் தோஷமானது விலகும். ஆமா, கொடுத்து கொடுத்து சிவந்தகாரங்களுக்கு சொந்தக்காரர் யாரு? கர்ணமகா ராஜனை போல எத்தனை காசு போன பீரோல பொட்டி பொட்டி அடிக்க வச்சிருந்தாலும் இந்த ராஜசபையில பேர் சொல்லுமா? அது பேர் சொல்லலாம். கூத்தாடிங்க கையினால கொடுத்து வாத்துன்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு அப்புறமேட்டு தெரியும். உண்மைதான். கூத்தாடிங்க கையினால கொடுத்து வாத்துன்னு சொல்லுவாங்க. ஆமா, இல்லன்னா அடிச்சு வாங்க. அது நீ வாங்குறது. நான் விடி விடி வாங்குறேன். ஆமா, அப்பேற்பட்ட அனைத்து நல்ல உள்ளங்களும் நமக்காக அன்பளிப்பானது வாரி வழங்கினார்கள். வாரி வழங்கி அவரது நல்ல உள்ளங்களது குடும்பமானது அவரது குழந்தைகள் படிக்கக்கூடிய படிப்பும் அந்த குடும்பத்தார் செய்யக்கூடிய தொழிலும் பாராளு சொல்லுமாக நீருடி காலமாக தீர்க்காய்ச்சி பெற்று சுமங்கலமாக வாழ வேண்டும் என்று இந்த கருமாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். வைத்திர நாடகம் என்றும் 16 என்று சொல்லக்கூடிய பக்த மார்கண்டைய நாடகம். தெரியாதவங்க இந்த நாடகம் வைக்க மாட்டாங்க. நல்லா விஷயம் தெரிஞ்சவங்க தான் இந்த நாடகம் வைப்பாங்க. ஆமா, தேசங்கள் தோறும் பாசிகள் வேறு, தேசங்கள் தோறும் பாசிகள் வேறு, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி நடத்துவாங்க. நமக்கு தெரிந்த கதையை, அதாவது இது ஏட்டு சுரக்கா நாட்டுல இது பண்ண முடியுமா, விற்க முடியுமா? வேலை போவாது. அதனாலே எங்களுக்கு தெரிந்த அளவு இந்த நாடகத்தை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கிறேன். என்னை பார்த்தால் யாருன்னு தெரிகிறதா? சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடியா? ஆமாங்க. நீ சொன்னாதான் தெரியும். மத்தவங்க என்ன யாரு தெரியும்? அவர் தான் பாக்குற, பேப்பர்ல பாக்குற, டிவியில பாக்குற. இல்ல, ஓட்டு கேட்கறதுக்கு வந்திருக்கிறேன். இலைச்சிட்டு வருது இல்ல அண்ணா, நான் சின்ன பையன், என்கிட்ட போய் இப்படி பேசலாமா நீங்க? இல்ல தம்பி, என் கூடவே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி தான் நீங்க. ஒரு அண்ணன் மாதிரி தானே, நீங்க இப்படி பேசலாமா? இல்ல, நீ யாருன்னு தெரியுதானே? எனக்கு தெரியுது. பார்க்கக்கூடிய சபைக்கு தெரியும். சபைக்கு தெரிய வேண்டும். நான் யார் தெரியுமா? அந்த உச்சி மாகாளி பட்டணம் பேர் என்ன? இது ஒரு பேர் தான் எனக்கு. இல்ல, உன்னுடைய பேர் என்ன? என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய நாடு என்ன? நான் வாழ்ந்து வரக்கூடிய எங்களுடைய இடமோ உச்சி மாகாளி பட்டணம். எங்க? உச்சி மாகாளி பட்டணம். ஏப்ப இளைச்சி படத்துல எலிமேடுனாங்க. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல. அப்படியா? பேச அழிச்சிட்டா. அப்படியா? சரி, இப்ப வந்து உச்சி மாகாளி பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய தந்தையாரோ மிருகண்ட ரிஷி. ஓஹோ, மிருகண்ட ரிஷி, மிருகண்ட ஐயர் என்று சொல்லக்கூடிய மிருகண்ட ரிஷியோ என்னுடைய தந்தையார். அம்மா, என்னுடைய தாயார் யார்? என்னுடைய தாயின் பெயர் தான் மருத்தாவதி அம்மையார். மருத்தாவதி. சரி, மிருகண்ட ஐயருக்கும் மருத்தாவதி அம்மையாருக்கும்
சிவனுடைய கிருபையினாலே 60 ஆண்டுகள் கழித்து பிறந்த ஒரே ஒரு குழந்தை. பெயர் என்ன பேர்? என்னுடைய பெயர் தான். அந்த சிவனுடைய கிருபையினாலே பிறந்தபடியால் யாரே? சிவன் கைலிங்கிரி வாசன். கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய தேரைக்கு கருவில இருக்கக்கூடிய சிசுவிற்கு படியிலக்குகின்ற ஒன்னாளப்பட்ட தெய்வம் பரமேஸ்வரன். ஆமா, அந்த பரமனுடைய கிருபையினால் பிறந்தபடியால் என்னுடைய தாயார் தந்தையார் பார்த்து எனக்கு மார்கண்டேயன் என்று சொல்லக்கூடிய பெயரானது வைத்தார்கள். பையன் பேர் சும்மா கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. என்ன பேருனா? பையன் பேர் மார்கண்ணனா. ஓ நல்லா தானே பாக்குறான். ஓ மார்கண்டன். மார்கண்டன் அப்படியா? ஆஹா, ஆமா. சரி மார்கண்ணா. ஏய், என்னன்னா இப்படி பேசுற? இதெல்லாம் மார்கண்ணன். மார்கண்டேயன். ஓ மார்கண்டேயன். ஆமா, என்னுடைய பெயர் தான் மார்கண்டேயன் என்று சொல்வார்கள். இருந்தாலும் தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? காலையில் எழுவது, காலை கடனை முடித்து விட்டு குருகுல சாலைக்கு சென்று பள்ளிக்கூடத்திலே பாடம் பயில்வதோ என்னுடைய வேலை. அப்படியா? பள்ளிக்கூடத்திலயா? ஆமா. பாத்திரிட்டியா? ஆமா. படிக்கிறதா? குருகுல சாலைக்கு சென்று பாடம் கற்பிக்க வேண்டும். எத்தனாவது படிக்கிற? எத்தனாவது? எனக்கு வயது என்ன ஆகிறது? எனக்கோ தக்க 16 வயது ஆகிறது. 16 வயசு ஆயிருச்சு. ஆமா, 16 வயது முடிந்து எனக்கு 17வது வருடமானது பிறக்க போகிறது. ஆமா, சரி. இன்னும் ஒரு சில தினங்களிலே எனக்கு 17வது வயது பிறக்க போகிறது. நடக்கிறது 16 வயசு. 16 வயசு எனக்கு நடந்துட்டு இருக்குது. ஆமா, நானும் படிக்க பள்ளிக்கூடம் போனவதான். எப்ப எப்ப வாத்தியாரே என்ன பார்த்தா பயம் மிரளுவாங்க. 1ஆம் கிளாஸ்லயே ஒரே வாத்தியார்கிட்ட 9 வருஷமா படிச்சவன். அப்படியே உன்னை கண்டா பயப்பட மாட்டேன். 8ஆம் கிளாஸ்ல ஒரே வாத்தியார் 7 வருஷம் படிச்சேன். அது பரவாயில்ல. 3ஆம் கிளாஸ்ல சிலேட்டு புத்தகத்தை எடுத்து பள்ளிக்கூடத்துக்குள்ள போன பாரு, வாத்தியார் புலக்க போட்டாரு. அப்படின்னா செத்து போயிட்டாரு. போயிட்டாரா? என் சுக்கரன் வாத்தியார் சூத்தை கிழிச்சிட்டு போயிடுச்சு. போன போகுது. நந்தகுமார் அவர்களும் சுரேஷ்குமார் அவர்களும் இன்னும் கமலியன் அவர்களும் பழனியமாறன் அவர்களும் மாதம்மாள் அவர்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மார்கண்டேயனுக்காக அவர்கள் ஈண்டெடுத்த குழந்தை போல இந்த மார்கண்டேயனுக்காக அவர் சொத்துல இருந்து 100 ரூபாய் அன்போடு வாரி வாரி வழங்கியுள்ளார். 100 கொடுக்கு 100,000 மலையாக மறந்து அவரது குடும்பமானது நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அடைத்து எத்தனை காசு பணம் சொத்து சுகம் இருந்தாலும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் தான் இருக்கிறதுலயே வந்து ஒரு சிறப்பானது. காசு பணம் என்னைக்கு பேர் சொல்லுமா? சொல்லாது. என்னைக்கோ கூட வர்றது நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம். செல்வம் தான். அதே போல நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் படைத்து வாழ்வில் பாராளு செல்வமாக நீருடு காலம் வாழ வேண்டும் என்று நமது கலைக்குழு சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். மனமார்ந்த நன்றிகள். வணக்கம் அவர்களுக்கு. என்ற இடத்திலே குருகுல சாலைக்கு சென்று, அதாவது பள்ளிக்கூடம் சென்று பாடம் படிக்கணும். அப்படியா? ஆமா. இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகணுமா? போயதான் ஆகணும். நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் போவேன். ஆமா, சரி. அதனாலே சென்று வரட்டுமா? சரி, போயிட்டு வா. நான் வரலையா? நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் பள்ளிக்கூடம் போவேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் லீவு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பள்ளிக்கூடம் அது என்ன அர்த்தம்? எங்க டீச்சர் என்ன மட்டும் வர சொன்னால வர சொல்லிருப்பாங்க. புறப்படு. பள்ளியோட இதே மாதிரி தான் டெய்லி நீ விடுமுறை எடுத்துட்டு இருக்கிற. வணக்கம் ஐயா. ஹோம்வொர்க்கெல்லாம் முடிஞ்சு செஞ்சுட்டு வந்துட்டியா? முடிச்சுட்டேன். உட்காரு. போறங்கெல்லாம் தெரிஞ்சுங்க. என்ன பண்ணட்டா? உட்கார்றா. என்னடா வாயில கை வச்சுட்டு இருக்கிற? ஏன் சார் கையற வாயில இருந்து? இந்த கையா? சரி. மரியாதைக்குரிய இன்னும் அண்ணாராகப்பட்ட சுரேசன் அவர்கள் அவர் சொத்துல இருந்த நமக்காக 50 ரூபாயும், சதீசன் அவர்கள் அவர் சொத்துல இருந்த நமக்காக 20 ரூபாயும், சரி. குமார் மரியாதைக்குரிய அண்ணாராகப்பட்ட குமாரன் அவர்கள் அவர் சொத்துல இருந்து 20 ரூபாயும், ராமசுந்தரம் ஐயா அவர்கள் அவர் சொத்துல நமக்காக 20 ரூபாயும் அன்போடு வாரி வாரி வழங்கினார்கள். 20 கொடுக்கு 20,000 மலையாக மறந்து சபையை பொறுத்து மாரியனுடைய கிருபையினாலும் சிந்தனக்கரை வெக்காளியுடைய கிருபையினாலும் பிரசாந்தன் அவர்களும் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து காணிக்கையாக வாரி வழங்கியுள்ளார்கள். இன்னும் சிந்தனக்கரை வெக்காளியுடைய கிருபையினாலே அவரது குடும்பத்திற்கு வந்த துன்பங்கள் விலகி இன்பங்கள் மட்டுமே நிலைக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம்.